அனைவருக்கும் வணக்கம். 6th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ் இதில் நம்ம பார்க்கலாம். இல்லைனா ஃபர்ஸ்ட் 2 சாப்டரை ஃபர்ஸ்ட் சாப்டர் தனியாக, செகண்ட் சாப்டர் தனியான தனித்தனி வீடியோஸாக கூட நம்ம இதை பிரித்து போட்டுக்கலாம். இது வந்துட்டு எஸ்பெஷலி என்எம்எம்எஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக தான் வந்துட்டு இதை நான் மேக் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் வேறு என்ன பர்பஸ்க்காகவும் நீங்கள் இதை பார்க்குறீங்க அப்படின்னாலுமே வந்துட்டு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் சாப்டர், வாட் இஸ் ஹிஸ்ட்ரி. இதில் நம்ம ஹிஸ்ட்ரினா என்னன்றதை வந்துட்டு பார்ப்போம் பேசிக்காக. ஸோ as I said before, இதில் வந்துட்டு ஹிஸ்ட்ரினா என்னன்றதை பார்ப்போம். அண்ட் தென் ஹிஸ்ட்ரினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். அண்ட் ப்ரீ ஹிஸ்டாரிக் மேன் இருக்காங்க இல்லையா, ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு ப்ரீ ஹிஸ்ட்ரி, ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி அண்ட் ப்ராப்பர் ஹிஸ்ட்ரி அப்படின்ட்டு வந்துட்டு 3 பார்ட்ஸ் இருக்குது. ப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படின்னா அதாவது அவங்க வாழ்ந்ததற்கான அடையாளமாக இல்லை அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்துட்டு ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் தான் வந்துட்டு இருக்கும். ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி அப்படின்னா வந்துட்டு அவங்களுடைய வாழ்வியலை புரிஞ்சுக்கிறதுக்கு ரிட்டன் எவிடன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஆனால் அந்த ரிட்டன் எவிடன்ஸ் வந்துட்டு நமக்கு புரியாது. அதாவது அந்த ரிட்டன் எவிடன்ஸ் வந்துட்டு நம்மளால் புரிஞ்சுக்க முடியாததாக இருக்கும். அண்ட் அதை இன்னும் வந்துட்டு டெசிஃபர் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. டெசிஃபர் அப்படின்னா அதான் இப்போ கல்வெட்டெல்லாம் வந்துட்டு படித்து அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்ற அதில் என்ன இருக்குன்றதை வந்துட்டு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தருவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்களுடைய அந்த ரிட்டன் எவிடன்ஸை அதை டெசிஃபர் பண்ணி இருந்திருக்க மாட்டாங்க. அதுதான் வந்துட்டு ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ப்ராப்பர் ஹிஸ்ட்ரி அப்படின்னா அவங்க ரிட்டன் எவிடன்ஸ் வச்சுருப்பாங்க அண்ட் அந்த ரிட்டன் எவிடன்ஸை டெசிஃபர் பண்ண முடியும். அது என்னன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு ப்ரீ ஹிஸ்ட்ரி, ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி, ப்ராப்பர் ஹிஸ்ட்ரின்னு இருக்குது. இந்த லெசனில் வந்துட்டு ப்ரீ ஹிஸ்டாரிக் மேனுடைய லைஃப் ஸ்டைலை பற்றி தான் இங்கே நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் பெயிண்டிங்ஸ், அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை வந்துட்டு போர்ட்ரே பண்ணுறதுக்காக இந்த கேவ்ஸ்லாம் பெயிண்ட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க இல்லையா, அதை பற்றி. அண்ட் தென் வந்துட்டு ஹிஸ்ட்ரி அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்னுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். டைம் லைன் ஆஃப் த ஹிஸ்ட்ரி அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு சின்ன பசங்களுக்கு உங்களுக்குலாம் புரியணும் அப்படின்றதுக்காக ஸ்டோரி மேனரில் கொண்டு போயிருப்பாங்க. நம்ம டைரெக்டாக இதுக்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்கோ அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும்னு நினைக்கிறேன். அண்ட் a timeline in history, we have a 0 and அந்த 0லேருந்து 500, 1000, 1500, 2000, 2500 அந்த 0க்கு அப்புறமா வர்றது எல்லாமே வந்துட்டு நம்ம ஆனோ டொமினின்னு சொல்லுவோம், அதாவது காமன் எரா. அந்த 0க்கு முன்னாடி வர எல்லாமே வந்துட்டு பிஃபோர் கிறிஸ்ட், அதாவது பிஃபோர் காமன் எரா. இந்த 0வா நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த 0 தான், எக்ஸ்கியூஸ் மீ, இந்த 0 இருக்கு இல்லையா, இந்த 0 தான் வந்துட்டு ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்த வருஷமாக வந்துட்டு கன்சிடர் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் அந்த 0க்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு காமன் எரா விச் இஸ் ஆனோ டொமினி. அண்ட் அதுக்கு முன்னாடி இருக்க எல்லா வருஷமும் வந்துட்டு பிஃபோர் காமன் எரா விச் இஸ் பிஃபோர் கிரைஸ்ட். ஓகேவா? இவ்வளோ தான் வந்துட்டு டைம் லைன். இப்போ வந்துட்டு நம்ம இயர்ஸ்லாம் மென்ஷன் பண்ணுறப்போ பிசிஏடி இல்லைனா பிசிஇ, சிஇ அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகேவா? அண்ட் தென் ஹிஸ்ட்ரி அப்படின்னாலே வந்துட்டு நம்ம பாஸ்ட்டை பற்றி படிக்கிறது தான் இல்லையா. ஹிஸ்ட்ரினா என்னது? பாஸ்ட்டை பற்றி படிக்கிறது. பாஸ்ட்டை பற்றி ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டராக படிக்கிறது தான் வந்துட்டு ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். இப்போ வந்துட்டு ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, மிடிவல் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரின்ட்டு வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னா ஒரு பர்டிகுலர் வருஷத்துலேருந்து பர்டிகுலர் வருஷம் வரைக்கும். அண்ட் தென் மிடிவல் ஹிஸ்ட்ரினா வந்துட்டு முஸ்லீம் இன்வேடர்ஸ் வந்திருப்பாங்க இல்லையா, டெல்லி சுல்தானேட்ஸ் அவங்களாம் வந்திருப்பாங்க. ஓகேவா? நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட் அப்படின்னா நான் வந்துட்டு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஸோ வந்துட்டு உங்களுக்கு இதெல்லாம்
நீங்கள் டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஓகேவா. ஸோ முஸ்லீம் இன்வேடர்ஸில் இருந்துட்டு 1857 ரிவால்ட்லாம் நடந்திருக்கும் அது வரைக்கும். அண்ட் இந்த மாதிரி பார்ட்டாக க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னா இதுக்கப்புறம் இது நடந்தது, இதுக்கப்புறம் இது நடந்ததுன்றதை மென்ஷன் பண்ணி இருக்கும். ஓகேவா, அதுதான் க்ரோனாலஜிக்கல் ஆர்டர். இந்த ஆர்டரில் நமக்கு அதாவது பாஸ்டில் முடிஞ்சதை பற்றி நம்ம படிக்கிறது தான் வந்துட்டு ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். ஓகேவா. அண்ட் தென் அந்த ஹிஸ்ட்ரியை வந்துட்டு நம்ம எப்படி படிப்போம் அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ வில் பி ஹாவ் லிட்ரரி எவிடன்ஸ். பேசிக்காக வந்துட்டு இங்கே புரிய வைக்கிறதுக்காக சொல்லியிருந்துருப்பாங்க. இப்போ வந்துட்டு யாரோ ஒருத்தருக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குதுன்னு வச்சுப்போம். அவங்க டைரி எழுதுகிறப்போ அந்த டைரியில் வச்சு நம்ம என்னென்னலாம் அவங்களோட டைரியை நம்ம படிக்கிறப்போ என்னென்னலாம் புரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க டைரி எழுதுகிறாங்க அப்படின்னா அவங்களால எழுத முடியும், எழுத படிக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியுன்றதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுமா. அவங்க என்ன எழுதியிருப்பாங்கன்னு இருக்கு இல்லையா அந்த டைரியில், அந்த என்ன எழுதியிருக்காங்கன்றதில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்துட்டு ஒரு பர்சனல் டைரின்னு வச்சுப்போமே. அந்த பர்சனல் டைரியில் வந்துட்டு அவங்க என்னெல்லாம் எழுதி இருந்திருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது, வேறு என்ன எழுதியிருப்பாங்க, அவங்களுடைய என்வாய்மெண்ட் எப்படி இருக்குது, அதாவது அவங்களோட சூழல் எப்படி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு எழுதியிருந்திருப்பாங்களா. அதை வச்சு அவங்களோட கல்ச்சர், அவங்களுடைய என்வாய்மெண்ட் என்ன இருக்குது, அவங்க தினமும் எது கூட யார் கூட எது கூடலாம் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு அவங்களோட டைரியை வச்சு நம்மளால் வந்துட்டு புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி அந்த டைரி எழுதின நபருடைய வாழ்க்கையை அவரை பற்றி நம்மளால் புரிஞ்சுக்க முடியுதா. இந்த மாதிரி அந்த காலத்தில் அதாவது பாஸ்டில் வந்துட்டு இப்போ இங்கே வந்துட்டு டைரி இருக்குது, அங்கே வந்துட்டு லிட்ரரி எவிடன்ஸ் ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ், அவங்களோட டிசைன்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை வச்சுலாம் நம்மளால் வந்துட்டு அவங்களோட வரலாறை வந்துட்டு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா. இப்போது ஹிஸ்ட்ரியினுடைய மீனிங் பார்க்குறோம். ஹிஸ்ட்ரி வந்துட்டு derived from the Greek word called historia. ஹிஸ்ட்ரின்ற டேர்ம் வந்துட்டு ஹிஸ்டாரியா அப்படின்ற ஒரு க்ரீக் வேர்ட்லேருந்து தான் வந்துட்டு டிரைவ் பண்ணப்பட்டிருக்கு. ஹிஸ்டாரியா அப்படின்னா லேர்னிங் பை என்கொயரி. லேர்னிங் பை என்கொயரினா என்னது, நம்ம கேள்வி கேட்டு அது எப்போ நடந்தது, எப்படி நடந்தது, எதனால் நடந்தது, இந்த மாதிரி வந்துட்டு என்கொயர் பண்ணுறோம் இல்லையா. இந்த மாதிரி என்கொயர் பண்ணி ஒரு விஷயத்த ஆராய்ஞ்சு அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் வந்துட்டு ஹிஸ்டாரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு டேர்மே வந்துட்டு இந்த க்ரீக் வேர்ட் ஹிஸ்டாரியா அப்படின்றதுலேருந்து தான் வந்துட்டு வந்துச்சு. ஓகேவா. ஸோ ஹிஸ்ட்ரினா என்னன்னு பார்த்தோம், ஸ்டடி ஆஃப் past in chronological order. and அந்த term is history எதுலேருந்து வந்துச்சு, Greek word historia அப்படின்னா என்னது, லேர்னிங் பை இன்கொயரி. ஓகேவா. அண்ட் தென் நம்ம வந்து என்ன பார்த்தோம், இப்போ வந்து நம்ம ப்ரீ ஹிஸ்டாரிக் மேன் பற்றி தான் படிப்போன்ட்டு வந்துட்டு நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, லைஃப் ஸ்டைல் ஆஃப் ப்ரீ ஹிஸ்டாரிக் மேன். ஸோ நம்ம ப்ரீ ஹிஸ்டாரிக் மேன் பற்றி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா. ப்ரீ ஹிஸ்டாரிக் மேன்னா என்னன்னு சொன்னேன், அவங்கக்கிட்ட வந்துட்டு அவங்க வந்துட்டு எழுத்து வடிவில் எதையுமே வச்சிடல. ஆனால் அவங்க வாழ்வியலை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக பெயிண்டிங்ஸ் வந்துட்டு விட்டுட்டு போயிருக்காங்க. ஓகேவா. ஏன்ஷியன்ட் பீரியடில் அவங்க எங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னா கேவ்ஸில் தான் வாழ்ந்தாங்களாம். கேவ்ஸில் அவங்க வாழ்ந்தப்போ அவங்க ராக்ஸ்லலாம் வந்துட்டு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ராக்ஸ்லலாம் நேச்சுரல் டை யூஸ் பண்ணி வந்துட்டு பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. நேச்சுரல் டைனா ஒன்றும் இல்லை, வேறு, இலை, அப்புறம் வந்துட்டு மரத்தில் வந்துட்டு அந்த பார்க் இருக்கும் இல்லையா, பார்க்னா தெரியும் இல்லையா, பட்டையாக இருக்குமே, அதெல்லாம் யூஸ் பண்ணி அரைச்சி, இல்லைனா லைம் ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, சுண்ணாம்புக்கள், இதெல்லாம் யூஸ் பண்ணி வந்துட்டு கேவில் குகைகள்லாம் வந்துட்டு அவங்களோட வாழ்வியலை பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்துட்டு
ராக் பெயிண்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ராக்கில் வரைஞ்சதுனால ராக் பெயிண்டிங்ஸ், ஒன்றும் இல்லை. ஓகேவா? அதாவது அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம், அவங்க ஹண்ட் பண்ணுறது, அவங்க இருக்கிறது, லைக் என்ன மாதிரி இருக்காங்க, அவங்க கூட என்னெல்லாம் இருந்திருக்காங்க, லைக் இது வந்துட்டு குரூப்பாக நிற்கிற மாதிரி இருக்கா யாரோ, இது வந்துட்டு இங்கே பாருங்கள் ஏதோ அனிமல் இருக்குது, ஏதோ அம்பு வச்சு ஹண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்க வாழ்வியலை வந்துட்டு அவங்க காட்டுறாங்க. இதெல்லாம் நல்லாவே தெரியுது அவங்க ஹண்டிங் பண்ணுறாங்கன்ட்டு. அந்த பவ் அண்ட் ஆரோ வச்சு இது பாருங்கள், அம்பு வில்லு இதெல்லாம் வச்சு ஹண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது ஏதோ அனிமல் மாதிரி இருக்குது, தெரியுதா? இதெல்லாம் வந்துட்டு அவங்க வாழ்வியலை வந்துட்டு இந்த பெயிண்டிங்ஸ் மூலமாக வந்துட்டு வெளிப்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ராக் பெயிண்டிங்னு சொல்கிறாங்க. ஓகே. அண்ட் இங்கே வந்துட்டு மேஜர் இந்தியன் எக்ஸ்கவேட்டட் சைட்ஸ்னு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் என்னென்ன ஏஜுக்கான சைட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. பேலியோலித்திக் சைட்னா இந்த சிம்பிளோட வரும். பேலியோலித்திக் சைட்னா பீம்பேத்கா, ஹுனாசாகி வேலி அண்ட் அதிரம்பாக்கம் இன் தமிழ்நாடு. நியோலித்திக் சைட்டில் வந்துட்டு கோல்திவா, மஹக்ரா, சிராந்த், டார்ஜிலி ஹேடிங், அதுக்கப்புறம் பர்ஜஹோம், மெஹர்கார், பிரம்மகிரி, பையம்பள்ளி இதெல்லாம் வந்துட்டு நியோலித்திக் சைட்ஸ். அண்ட் பிரான்ஸ் ஏஜ் அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருந்தது இல்லையா, அப்போ இருந்த இதெல்லாம் வந்துட்டு லோத்தல். ஓகேவா? லோத்தல் மட்டும் பிரான்ஸ் ஏஜில் கொடுத்துருக்காங்க. அயன் ஏஜ் வந்துட்டு அதாவது வேதிக் ஏஜ்னு இல்லை, பிரான்ஸ் ஏஜ் முடிஞ்ச பிறகு பிரான்ஸ் ஏஜ் முடிகிற கொஞ்சம் அந்த ஓவர்லாப்பிங் டைம்லேருந்து அயன் ஏஜ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். அது வந்துட்டு ஆதிச்சநல்லூர், ஹல்லூர். ஓகேவா? இந்த மாதிரி இடங்களில் இந்தந்த காலகட்டத்துக்கான எவிடன்ஸ் வந்துட்டு கிடச்சிருக்கு அப்படின்றத காட்டுறதுக்காக இந்தந்த காலகட்டத்தில் அதாவது பேலியோலித்திக் ஏஜில் வந்துட்டு இங்கெங்கே எவிடன்ஸ் கிடச்சிருக்கு அந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் என்எம்எம்எஸ் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கொஷின்ஸ் வந்துட்டு கேட்பாங்க. லைக் எப்படின்னா பேலியோலித்திக் சைட்ஸ்ன்னு கொடுத்துட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் எது பேலியோலித்திக் சைட்டுன்னு கேட்பாங்க. நீங்கள் வந்துட்டு அதை மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு இதை வந்துட்டு படிச்சுக்கோங்க. பேலியோலித்திக் சைட்னா வந்துட்டு பீம்பேத்கா, ஹுனாசாகி வேலி, நியோலித்திக் சைட்னா கோல்திவா, மஹாகரா, சிராந்த், டார்ஜிலி ஹேடிங், பர்ஜஹோம், மெஹர்கார், பிரம்மகிரி, பையம்பள்ளி. பிரான்ஸ் ஏஜ்னா லோத்தல், அயன் ஏஜ்னா ஹல்லூர், ஆதிச்சநல்லூர். இந்த மாதிரி வந்துட்டு படிச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா நுமிஸ்மேட்டிக்ஸ் அப்படின்னா வந்துட்டு காயின்ஸை பற்றி படிக்கிறது. நுமிஸ்மேட்டிக்ஸ்னால் என்னது? காயின்ஸை பற்றி படிக்கிறது. எபிகிராஃபினா வந்துட்டு இன்ஸ்கிரிப்ஷனை பற்றி படிக்கிறது. நுமிஸ்மேட்டிக்ஸ்னால் காயின்ஸ் பற்றி படிக்கிறது. எபிகிராஃபினா இன்ஸ்கிரிப்ஷனை பற்றி படிக்கிறது. ஓகேவா? இன்ஸ்கிரிப்ஷன்னா தெரியும்ல, கல்வெட்டுகள் இல்லைனா வந்துட்டு பில்லர்லலாம் எழுதி வச்சுருப்பாங்க, அசோகன் பில்லர், அதெல்லாம் எழுதி வச்சுருக்கிறத பற்றி படிக்கிறது தான் வந்துட்டு இன்ஸ்கிரிப்ஷன். ஓகேவா? அதுக்கப்புறமா வந்துட்டு as I said before, இங்கே வந்துட்டு ப்ரீ ஹிஸ்ட்ரியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதாவது பீரியட் பிட்வீன் the use of first stone tool and the invention of writing system. எழுத்து வடிவில் எழுதுகிறாங்க இல்லையா, அந்த எழுதுறதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியும் அண்ட் தென் ஸ்டோன் டூல்ஸை யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட இருக்க காலத்தை தான் வந்துட்டு ப்ரீ ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஸ்டோன் டூல்ஸை யூஸ் பண்ண தெரியும், அதுலேருந்து அப்படியே அந்த ஸ்டோன் டூல்ஸ் எல்லாம் எவால்வ் பண்ணியிருப்பாங்க, இம்ப்ரூவ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் இந்த ப்ரீ ஹிஸ்ட்ரியோட கடைசி ஸ்டேஜ் என்ன அப்படின்னா எழுத்து வடிவம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ரீ ஹிஸ்ட்ரி. ஓகேவா? தட் இஸ் ப்ரீ ஹிஸ்ட்ரி. அண்ட் தென் இங்கே சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி கொடுத்துருப்பாங்க. just a minute. ஓகே, இது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி திருப்பி பார்த்துக்கோங்க. சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ், லிட்ரரி சோர்சஸ். ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ்னால் அதாவது எழுத்து வடிவில் இருக்காது. ஓகேவா? அது எல்லாமே ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ். லிட்ரரி சோர்சஸ் அப்படின்னா எழுதி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் தான் வந்துட்டு லிட்ரரி சோர்சஸ். ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸில் என்னென்னலாம் இருக்குன்னா மான்யூமெண்ட்ஸ்னால் தெரியும்ல, கட்டிடங்கள், லைக் பிரகதீஸ்வரர் டெம்பிளாக இருக்கட்டும், இல்லை ஹம்பி தெரியுமா உங்களுக்கு, ஹம்பியாக இருக்கட்டும், சாஞ்சி ஸ்டூப்பா, இந்த மாதிரி கோவில்கள்லாம் இருக்குல்ல, மான்யூமெண்ட்ஸ். தாஜ்மஹால் கூட ஒரு மான்யூமெண்ட் தான், ஷாஜஹான் கட்டினதுன்னுட்டு. ஓகேவா? ஒவ்வொரு வரலாற்று நிகழ்வுகளை குறிக்கிற மாதிரி கட்டடங்களோ ஏதோ ஒன்று லைக் கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, அதுதான் வந்துட்டு மான்யூமெண்ட்ஸ்னு சொல்கிறது. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னா வந்துட்டு லைக் கல்வெட்டுகள்.
வாலில் இருக்க இன்ஸ்கிரிப்ஷன், ராக் எடிக்ட்ஸ், அசோகனுடைய ராக் எடிக்ட்ஸாக இருக்கட்டும். அண்ட் தென் வந்துட்டு பில்லரில் எழுதி வச்சுருந்துருப்பாங்க, அதான் தூண்கள் எழுதி வச்சுருப்பாங்க. மெட்டல் பில்லர்ஸில் இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு காப்பர் பிளேட்ஸில் இருக்கும், செப்பேடுகள்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் தமிழில். நீங்கள் சென்னையில் இருந்திருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு எக்மோர் மியூசியமில் கூட இருக்கும், பெருசாக வந்துட்டு எழுதி வச்சுருப்பாங்க. பெருசாக லைக் எப்படி கீ செயினில் ஸ்கொயர் ஷேப்பில் கீஸ்லாம் ஸ்கொயர் ஷேப்பில் ஏதோ தொங்குற மாதிரி இருக்கும், பட் அது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். அதில் வந்து நிறைய எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் காப்பர் பிளேட்ஸ்லாம். ஓகேவா. அண்ட் தென் ஆர்டிஃபேக்ட்ஸில் வந்துட்டு பாட்டரிஸ், டாய்ஸ், டூல்ஸ், ஆர்னமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஆர்டிஃபேக்ட்ஸில் வந்துடும். அண்ட் தென் காயின்ஸும் இருக்குது. ஓகேவா. இதெல்லாம் தான் வந்துட்டு ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ். லிட்ரரி சோர்சஸ் அப்படின்னா வந்துட்டு எழுத்து வடிவில் இருக்கும், நமக்கு நல்லாவும் புரியும். ஓகேவா. எபிக்ஸ் தட் இஸ் ராமாயணா அண்ட் மகாபாரதாவாக இருக்கட்டும், டிவோஷனல் லிட்ரேச்சர், தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவாசகம். தென் செக்யுலர் லிட்ரேச்சர், ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் அப்படின்னா வந்துட்டு ஒரு மதத்தை சார்ந்து இருக்கிறது. செக்யுலர் லிட்ரேச்சர் அப்படின்னா மதங்கள்லாம் சாராமல் இருக்கக்கூடிய அந்த எழுத்து வடிவில் இருக்கக்கூடிய சோர்சஸ். சகுந்தலா, அதாவது போம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, கவிதைகளாக இருக்கட்டும், இல்லை வெளிநாடுகள்லேருந்துட்டு இந்தியாவுக்கோ இல்லை தமிழ்நாடுக்கோ ட்ராவல் பண்ணி வந்துருந்துருப்பாங்க. அந்தந்த ராஜாங்களுடைய காலத்தெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய அந்த ட்ராவல் ஜேர்னல் மாதிரி எழுதி வச்சுருந்துருப்பாங்க. ஒரு பர்சனல் டைரி மாதிரி தான் வச்சுக்கலாமே. அதையே ஃபாரின் ட்ராவலர்ஸ்னுடைய அந்த அக்கௌண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஏன் வந்துட்டு அவ்வளோ ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னா, இப்போது அந்த காலத்தில் வந்துட்டு எப்படி சொல்கிறது, அவங்களுடைய ஹிஸ்ட்ரிலாம் வந்துட்டு லைக் அந்த காலத்தில் ஏதோ ஒரு ராஜா இருக்காங்க, அவங்கள பற்றின வரலாறு வந்துட்டு எப்படி தெரியும், ஏதாவது கவிதை வடிவிலையோ இல்லை யாராவது ஒருத்தவங்க எழுதி வச்சுருப்பாங்கள்ல, அவங்க ராஜா கீழே இருக்கிறப்ப அந்த ராஜா கீழே இல்லை அந்த ராஜா ரூல் பண்ணிட்டு இருக்கப்போ அந்த நாட்டை பற்றி அதில் இருக்கக்கூடிய கிராமங்கள் பற்றிலாம் எழுதுகிறாங்க, இல்லை அங்கே இருக்க வாழ்வியல் சூழல் பற்றிலாம் எழுதுகிறாங்க அப்படின்னா அந்த ராஜாவுக்கு சாதகமாக தான் எழுதுவாங்க இல்லையா. இதுவே ஒரு ஃபாரின் ட்ராவலர் வந்துட்டு எழுதுகிறப்போ அந்த ராஜாவுக்கு சாதகமாக எழுதணும் அப்படின்ட்டு எந்த ஒரு தேவையாக அவருக்கு இல்லை. ஸோ அதில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு உண்மையாக தான் இருக்கும். அப்படின்றதுனால ஃபாரின் ட்ராவலர்ஸ்னுடைய அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு சோர்ஸாக வந்துட்டு இருந்துகிட்ருக்கு. அண்ட் தென் இந்தியன் ஆத்தர்ஸ்னுடைய ஒர்க் லைக் திருக்குறள் அண்ட் தென் ஃபோக் சாங்ஸ் அண்ட் பேலட்ஸ், இதெல்லாம் வந்துட்டு வாய் வழியாக வந்துட்டு கடந்து வரக்கூடிய விஷயங்கள். ஃபோக் சாங்ஸ், பேலட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு லிட்ரரி சோர்ஸஸ் தான் வந்துட்டு இருந்துகிட்ருக்கு. ஓகேவா. அண்ட் தென் வந்துட்டு லெசன் முடியறதுக்கு முன்னாடி அசோகா எம்பரர் பற்றி வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அசோகா எம்பரர் வந்துட்டு மௌரியன் டைனாஸ்டி கீழே வருவாங்க. அவர் தான் வந்துட்டு புத்திசம் வந்துட்டு பெரிய அளவில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோலை வந்துட்டு ப்ளே பண்ணியிருந்திருப்பார். புத்திசம் வந்துட்டு ஏஷியாவில் இருக்க நிறைய பார்ட்ஸ்க்கு ப்ளஸ் ஸ்ரீலங்காவுக்கு கூட புத்திசம் ஸ்ப்ரெட் ஆனதுக்கு முக்கியமான ரோல் வந்துட்டு அசோகா தான் வந்துட்டு ப்ளே பண்ணியிருந்திருப்பார். முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, கலிங்கத்து போர் இருக்கு இல்லையா, கலிங்கா வாரில் வந்துட்டு நிறைய உயிர்கள்லாம் மடிந்து போனதை பார்த்து மனமுருகி அவர் வந்துட்டு பீஸ் அண்ட் தர்மா வந்துட்டு அவர் நேசிக்க ஆரம்பித்தார். அதாவது நிம்மதியாக தர்ம வழியில் வந்துட்டு நம்ம நடக்கணும் அப்படின்ட்டு வந்துட்டு அதை வந்துட்டு நேசிக்க ஆரம்பிச்சு தென் புத்திசம்னுடைய அந்த மெசேஜ்லாம் வந்துட்டு ஏஷியாவில் நிறைய ரீஜன்ஸில் ப்ளஸ் ஸ்ரீலங்கா அந்த மாதிரி ரீஜன்ஸ்லாம் வந்துட்டு அவர் ஸ்ப்ரெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். ஓகேவா. அண்ட் தென் அவருடைய சர்வீஸ்லாம் வந்துட்டு பொதுமக்களுக்கு ஒரு நல்ல விளைவை வந்துட்டு ஏற்படுத்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அது ஆக்சுவலி வந்துட்டு அவர் கலிங்கா வாரில் வந்துட்டு வின் பண்ணியிருந்திருப்பார். வின் பண்ணியுமே வந்துட்டு அந்த வெற்றியை வந்துட்டு விட்டுருப்பார். லைக் இந்த வெற்றி வந்துட்டு எனக்கு வேணாம், இது வந்துட்டு இவ்வளோ ஒரு அசம்பாவிதங்களெல்லாம் வந்துட்டு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ட்டு வந்து விட்டுருப்பார். ஸோ ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் ரூலர் டு கிவ் அப் த வார் ஆஃப் விக்ட்ரி. ஓகேவா. நோட் திஸ் அவுட். அண்ட் ஆல்சோ
ஃபர்ஸ்ட் ரூலர் டு பில்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபார் அனிமல்ஸ். விலங்குகளுக்கும் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ஸ் பில்ட் பண்ண கட்டி கொடுத்த ஃபர்ஸ்ட் ரூலர் வந்துட்டு யாருன்னா அசோகா தான். ஓகேவா? அண்ட் இவர் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ரோடுமே வந்துட்டு கட்டுறாரு. அண்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா, நேஷ்னல் ஃப்ளாகில் வந்துட்டு அசோக சக்கரா இருக்குது, அதில் வந்துட்டு 24 ஸ்போக்ஸ் வந்துட்டு இருக்குன்னிட்டு அந்த ஸ்போக்ஸுமே வந்துட்டு அசோக பில்லர் இருக்குது, சாரநாத் பில்லர் ஆஃப் அசோகா இருக்கு இல்லையா, அந்த பில்லரில் இங்கே இருக்க ஸ்போக்ஸ் தான் அது. ஓகேவா? அண்ட் இதுக்கு மேலே இருக்கு இல்லையா, இதை தான் வந்துட்டு நம்ம நேஷ்னல் எம்பளமாக வந்துட்டு அடாப்ட் பண்ணியிருந்திருப்போம். ஓகேவா? ஸோ அசோக சக்கரா வித் 24 ஸ்போக்ஸ் இஸ் இன் அவர் நேஷ்னல் ஃப்ளாக். ஓகேவா? அது எங்கேருந்து எடுத்திருக்காங்க? சாரநாத் பில்லர். அண்ட் இது சாரநாத் பில்லர் மேலே இருக்கிறது தான் வந்துட்டு நம்மளுடைய நேஷ்னல் எம்பளமாக வந்துட்டு இருந்துகிட்ருக்கு. என்ன தான் வந்துட்டு எம்பரர் அசோகா வந்துட்டு கிரேட்டாக லைக் பெரிய ஒரு லைக் அவ்வளோ கிரேட்னஸோட ஒருத்தர் இருந்தாலுமே வந்துட்டு அவரோட கிரேட்னஸ் வந்துட்டு நமக்கு அவருடைய மெட்டீரியல் எவிடன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, நிறைய ராக் எடிக்ட்ஸ் அண்ட் பில்லர்ஸ் மூலமாக அவர் வந்துட்டு மக்கள் கூடலாம் வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணியிருந்திருப்பார். பில்லர்ஸில் வந்துட்டு பிரகிருத் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அந்த காலத்து ஒரு லோக்கல் லாங்குவேஜ் வச்சுக்கலாமே, லோக்கல் லாங்குவேஜ். அதன் மூலமாக வந்துட்டு மக்கள் கூடலாம் வந்துட்டு இன்டராக்ட் பண்ணியிருந்திருப்பார். இதை பற்றிலாம் நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிங்கம் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்துட்டு அந்த மெட்டீரியல் எவிடன்ஸ்லாம் வந்துட்டு என்கொயர் பண்ணி அதை பற்றி நிறைய கற்றுக்கிட்டு அதெல்லாம் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டாவோ ஒரு புக்காவோ வந்துட்டு பப்ளிஷ் பண்ணதுனால தான் இப்போ நம்ம அசோகன் எம்பரர் பற்றிலாம் வந்துட்டு நம்ம படிக்கிறோம். ஸோ வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்னுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எம்பரர் அசோகா வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு ஆள், இவர் வந்துட்டு அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு மக்களுக்கு, விலங்குகளுக்கெலாம் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்துருக்காருன்ட்டு இவங்க பண்ண ரிசர்ச் மூலமாக மட்டும்தான் நமக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஹிஸ்டாரியன்ஸ் இருக்கிறதுனால தான் வந்துட்டு ஒருத்தரை வந்துட்டு வரலாற்று சிறப்பு மிக்கவராக கூட வந்துட்டு மாற்ற முடியுது. விச் இஸ் ட்ரூ. அது வந்துட்டு அவங்க வந்துட்டு வரலாற்று சிறப்பு மிக்கவராக இருந்தாலுமே அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஹிஸ்டாரியன்ஸ்னுடைய ரிசர்ச் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக வந்துட்டு இருந்துகிட்ருக்கு. ஓகேவா? அண்ட் தென் சார்ல்ஸ் ஆலனுடைய தி சர்ச் ஆஃப் இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் புக் தான் வந்துட்டு அசோகா பார்த்திங்கன்னா ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஹிஸ்ட்ரியை வந்துட்டு கொடுத்துட்ருக்கு. ஓகேவா? அண்ட் தென் அதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய ரிசர்ச்லாம் வந்துட்டு அசோகா பற்றி லைக் அசோகன் எம்பையர் பற்றி, அவருடைய ரூல் பற்றி, அதை பற்றிலாம் வந்துட்டு நிறைய வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த அக்கௌண்ட்ஸ் படி சார்ல்ஸ் ஆலன் எழுதின புக் வந்துட்டு ரொம்ப காம்ப்ரிஹென்சிவாக இருந்திருக்கு. இதுவுமே வந்துட்டு we should note. And then as I mentioned before, and the inscriptions written in ராக்ல ப்ரீஹிஸ்டாரிக் மேன் வந்துட்டு ப்ரீஹிஸ்டாரிக் மேன் பெயிண்டிங் தான் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் ராக்ஸில் அசோகன் ராக் எடிக்ட்ஸ்லாம் கொடுத்துருந்துருப்பாங்க. அந்த ராக் எடிக்ட்ஸ் அண்ட் தென் சாஞ்சி ஸ்டூப்பா, சாரநாத் பில்லர் இதிலெல்லாம் இருந்த அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அசோகானுடைய கிரேட்னஸை வந்துட்டு இந்த உலகத்துக்கு நம்மளால் புரிய வைக்க முடிஞ்சுது. ஸோ ஹிஸ்ட்ரியினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது வந்துட்டு நம்ம புரிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் தி சாஞ்சி ஸ்டூப்பா. ஓகே, ஸ்டூப்பா இஸ் நத்திங் பட் இப்போது புத்தா இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ரிலிக்ஸ் இருக்கும். லைக் அவங்க உபயோகித்த பொருள், இல்லைனா வந்துட்டு அவங்க ஞாபகமாக இருக்க பொருள், இல்லை அவங்க போன இடங்கள், அதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு இந்த ஸ்டைலில் வந்துட்டு கட்டியிருந்திருப்பாங்க. அது பேசிக்காக அதுதான் வந்துட்டு ஸ்டூப்பா. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஸ்டூப்பா விச் இஸ் லொக்கேட்டட் இன் சாஞ்சி, ஐ கெஸ். ஸோ திஸ் இஸ் சாஞ்சி ஸ்டூப்பா basically. Okay, so I think I have given you a complete idea, but there are a little facts here. Dogs வந்துட்டு first domesticated animal by the prehistoric men. ஓகேவா? ப்ரீஹிஸ்டாரிக்கில் வாழ்ந்த
மனிதர்கள்னால் அதாவது வீடுகளில் வளர்க்கப்பட்ட இல்லைனா வந்துட்டு அதான் டொமஸ்டிகேட் பண்ணப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டொமஸ்டிகேட் பண்ணப்பட்ட முதல் உயிரினம் வந்துட்டு டாக் தான். ஏன்னா அதனுடைய மோப்ப சக்தி மூலமாக வரக்கூடிய அனிமல்ஸ், வைல்டு அனிமல்ஸ்லாம் நிறைய இருக்கும் இல்லையா, அது மூலமாக வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் வந்துட்டு அது மோப்பம் பிடிச்சி அதை வந்துட்டு விரட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு டாக். ஸோ அதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருந்திருக்காங்க, டொமஸ்டிகேட் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் அதுதான் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஃபார் ஹண்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்காக அது வந்துட்டு டொமஸ்டிகேட் பண்ணப்பட்டிருக்கு எதுனா டாக்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி பற்றியும் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரினா ஒன்றுமே இல்லை, அதாவது ப்ரீ ஹிஸ்ட்ரி அண்ட் ஹிஸ்ட்ரிக்கு நடுவில் இருக்கக்கூடிய பீரியடை தான் வந்துட்டு ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். அதாவது ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு எழுத்து வடிவில் இருக்கும், ஆனால் அது வந்துட்டு இன்னும் டெசிஃபர் பண்ணலைனா அது வந்துட்டு நம்மளால் டெசிஃபர் பண்ண முடியல. அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்றதை வந்துட்டு நம்மளால் புரிஞ்சுக்க முடியல. ஸோ அதை வந்து அதை தான் வந்து டெசிஃபர் பண்ண முடியலன்னு சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி டெசிஃபர் பண்ண முடியாத எழுத்து வடிவில் இருக்கக்கூடிய அந்த பீரியடை தான் வந்துட்டு ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரின்னு வந்துட்டு சொல்கிறோம். அது வந்துட்டு ப்ரீ ஹிஸ்ட்ரியிலேருந்து ஹிஸ்ட்ரி வரைக்கும் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ப்ரீ ஹிஸ்ட்ரி. ஸ்டோன் டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே முடியும், ரிட்டன் எவிடன்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ரிட்டன் எவிடன்ஸ் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் ரிட்டன் எவிடன்ஸ் இருக்குது. எதுனா ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரியினுடைய முடிவுலேயுமே வந்துட்டு ரிட்டன் எவிடன்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே இருக்க ரிட்டன் எவிடன்ஸை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. we can't understand, அதாவது we haven't yet deciphered, நம்ம டெசிஃபர் பண்ணலை. ஆனால் இங்கே இருக்க அந்த வாட் இஸ் தட் ரிட்டன் எவிடன்ஸை நம்மளால் டெசிஃபர் பண்ண முடியுது. ஸோ இட் இஸ் ஹிஸ்ட்ரி அண்ட் இட் இஸ் ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி அண்ட் திஸ் இஸ் ப்ரீ ஹிஸ்ட்ரி. ஓகேவா? திஸ் இஸ் சாப்டர் 1. ஸோ இது வந்துட்டு இந்த வீடியோவே வந்துட்டு அரவுண்ட் 30 minutes வந்துச்சு. ஐ வில் அப்லோட் ஆஸ் பார்ட் 2. ஓகே? ஸோ இங்கே இருக்கிறது தான் வந்துட்டு நான் சொன்னது தான் லைக் கிளிம்ஸாக கொடுத்துருக்காங்க. யூ மைட் லுக் இன்டு இட்.